ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டில் பங்கனப்பள்ளி மாமரம் வச்சு 3 வருஷம் ஆயிடுச்சுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஈல்டு. பாருங்கள், மாம்பழம் பழுத்து கீழேயே விழுந்திருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு பழம் எடுத்துட்டேன். இது கூடவே இன்னும் ஒரு 3 காய் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். இந்த மரத்துலேருந்து எனக்கு ஒரு 10 காய் காய்ச்சிருந்ததுங்க இந்த ஃபஸ்ட்டு ஈல்டில். எதெல்லாம் எல்லோவாக இருக்கோ அதை மட்டும் பறிச்சுக்கிட்டேன். நல்ல பெரிய காயாக தாங்க காய்ச்சிருந்தது. நான் இது நர்சரியில் கிராஃப்டட் செடியாக தான் வாங்கி வச்சுருந்தோம். ஆனால் ஒரிஜினல் பங்கனப்பள்ளியாகவே காய்ச்சது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த காய் பாருங்கள், இதில் எவ்வளோ டாட்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு மாங்காய். இதுதான் இந்த மரத்தில் விட்ட பூவிலேருந்து ஃபஸ்ட்டு காய் இது தான் வந்தது. இது எப்போவுமே நல்லா தேறி இருந்தால் நிறைய டாட்ஸ் இருக்கும். ஸோ இதை பழுக்க வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, இது ஒரு 2 டேஸ் பழுக்க வச்சு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா எல்லோவாக இருக்குது. மரத்துலேருந்து கீழே விழுந்த பழம். இதை அரிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஆனால் இந்த மாம்பழம் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நம்ம என்ன தான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் அது கல் வச்செல்லாம் பழுக்க வைப்பாங்க. நம்ம கையால் வச்சுருந்த மாமரத்துலேருந்து ஃபஸ்ட்டு மாம்பழம் சாப்பிட்டதில் ரொம்ப சந்தோஷங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.